வணக்கம். கோளறுப்பதிகம் இரண்டாவது பாடல். என்பொடு கொன்பொடாமை இவை மார்விலங்க இருதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் மூலமே புகுந்ததனால் 9 உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இப்போ இந்த பாடலில் முதல் 4 வரியில் சிவபெருமானுடைய ஆடை ஆபரணங்களை பற்றி சொல்கிறார். அடுத்த 4 வரியில் மொத்தம் உள்ள 27 நட்சத்திரங்களில் ஒரு 12 நட்சத்திரத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த 12 நட்சத்திரங்களும் அன்போடு கனிவோடு நல்லன நல்லன மிக மிக நல்லனவே செய்யும் அடியார் அவர்க்கு மிகவே அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்கிறார். இதுதான் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் இந்த 12 நட்சத்திரத்தை குறிப்பிட்டு நல்லன நல்லன செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கார்? இப்போ அதுக்கு விடை தேடணும்னா ஒரு பழைய ஜோதிட பாடல் ஒன்று இருக்குது, அதை பார்த்தா நமக்கு புரியும். அந்த பாடல் என்னன்னா, ஆதிரை பரணி ஆரல் ஆயில்யம் மகம் விசாகம் கேட்டை சித்திரை சுவாதி பூரம் பூரட்டாதி போராடம் ஈராறும் மாதனம் கொண்டார் காரார் வழிநடைப்பட்டார் மீளார் வாய்தனில் படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரைதானே அப்படிங்கிறதா இந்த பாடல். இப்போ இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 உதாரணங்களை சொல்லி மொத்தத்தில் இந்த நட்சத்திரம் உள்ள நாட்களில் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலை சிறக்காது. பாம்பு வாயில் மாட்டின தேரை எப்படி உயிரிழந்துருமோ அதே போல் எந்த காரியமும் சிறக்காது அப்படிங்கிறது தான் அந்த பாடலோட பொருள். அந்த 3 உதாரணம் சொன்னேன் இல்லையா, மாதனம் கொண்டார் தாரார். இந்த நட்சத்திரம் உள்ள காலகட்டத்தில் பணம் கொடுத்தா எவனும் திருப்பி தரமாட்டான். வழிநடைப்பட்டார் மீளார், பயணம்னு போனால் அவன் திருப்பி வரமாட்டான். உடம்பு சரியில்லைன்னு பாயில் படுத்தா அவன் பிழைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள். ஆக இந்த 12 நட்சத்திரமும் எந்த ஒரு காரியத்துக்கும் உகந்தது இல்லை அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது. ஆனால் திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார்? 9 18 உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. 9 9 7 18 6 9வது நட்சத்திரம் ஆயில்யம், 9 10வது நட்சத்திரம் மகம், 9 7 16வது நட்சத்திரம் விசாகம், 18வது நட்சத்திரம் கேட்டை, 6வது நட்சத்திரம் திருவாதுரை, பரணி கார்த்திகை, சித்திரை சுவாதி, பூரம் பூரட்டாதி பூராடம். 12 நட்சத்திரமாச்சா? அதே 12 நட்சத்திரத்தை தான் இவரும் குறிப்பிட்டிருக்கார். இந்த 12 நட்சத்திரங்களும் அன்போடு கனிவோடு நல்லன நல்லன மிக மிக நல்லனவே செய்யும். எதனால்? என்பது கொன்பொடாமை இவை மார்விலங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உலமே புகுந்த அதனால். இப்போ புரிஞ்சிச்சா எதனால் நல்லது செய்யுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ இதோட பொருள் பார்த்தோம்னா, எலும்பு பன்றிக்கொம்பு ஆமை ஓடு இவற்றை மாலையாக மார்பிலே அணிந்து கொண்டு பொன்போன்ற மகரந்தம் பொருந்திய ஓமத்த மலர் மாலையையும் கங்கையையும் முடியிலே சூடிக்கொண்டு உமாதேவியோடு
சிவபெருமான் என் உள்ளத்தில் குடிகொண்டிருப்பதனால் இந்த 12 நட்சத்திரங்களும் அன்போடு கனிவோடு நல்லன நல்லன மிக மிக நல்லனவே செய்யும் அப்படின்னு ஆணையிட்டு பாடியிருக்கார் திருஞான சம்பந்தர். சிவனடியார்களை டச் பண்ண முடியாது. ஆக நாம் இந்த பாடலை பாராயணம் பண்ணிவிட்டு சிவபெருமான மனசில் நினச்சிக்கிட்டு நிகழ்காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நன்றே செய் அன்றே செய்கிற மாதிரி செய்து எதிர்காலத்தை நமக்கானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இந்த 4 நட்சத்திரம் பற்றிய அச்சம் நமக்கு இருக்கக்கூடாது என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.